பெண்களுக்கு பாதுகாப்பு வந்து ரூலிங் கட்சி இருக்கு உங்களுக்கு திமுக எம்எல்ஏ அவங்க வீட்டிலேயே ஒரு சிறுமிக்கு வந்து இந்த அளவுக்கு கொடுமை நடந்திருக்கு. அவ வெளியே வந்து தனக்கு வந்து விழுந்த அடி பர்ன் மார்க்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கா. அவங்க யார் நீங்க ஆட்சியில இருக்கீங்களோ அவங்க வீட்லயே பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் நம்ம சமுதாயத்துல நம்ம நாட்டுல நம்ம தமிழகத்துல எங்கிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும்? சர்வே எடுத்து பாருங்க, உங்களுக்கு சர்வேலயே தெரியும். விழுப்புரத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 பெண்கள் வந்து 2 குழந்தைங்க 10வது கிளாஸ்ல படிக்கிற பெண்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலோட ஆசிரியரே வந்து தவறான முறையில நடந்திருக்காங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, ஒன்னும் பண்ணல. அவங்க எனக்கு போன் பண்ணி என்கிட்ட பேசியிருக்காங்க. நான் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னா அது பாத்திருக்கேன், நான் பேசியிருக்கேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள் அது அவங்களுக்கு போய் மெரிட்டல் எல்லாம் போகுது. நீங்க வந்து கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க இல்ல மிரட்டுறாங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது பேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது திமுகவுக்கு மட்டுமல்ல இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியும் திமுக ஆட்சியில நிச்சயமாக பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. இது நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். கருணாநிதி அவருடைய பிரச்சனை நீங்க பாத்துட்டீங்க. இது எல்லாமே இருக்கும்போது அவர் எந்த வகையிலேயே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்க போறாரு? அவங்க கட்சியில இருக்கிற வீட்லயே உங்களுடைய எம்எல்ஏ வீட்லயே ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கு. முதலமைச்சர் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா? இல்ல ஒரு ஆறுதல் தெரிவிச்சாரா? இல்ல இது நடந்தது தவறு, அப்படி நடந்திருக்க கூடாது, அவங்களுக்கு நான் ஆதரவாக இருக்கேன் சொன்னாரா? எதுவுமே சொல்லல. நடக்குதா நடக்கட்டும், போலீஸ் நம்ம கையில தானே இருக்கு, நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிதான் பாத்துட்டு இருக்காங்க. தர இது வரைக்கும் நீங்க வந்து முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக பேசினது நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க பெண்கள். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விழுப்புரத்துல அந்த 2 குழந்தைங்களுக்கு வந்து இந்த 2 குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பாலியல் தொல்லை இருக்கும்போது, ஆசிரியர்கிட்ட இருந்து பாலியல் தொல்லை இருக்கும்போது அவங்களுக்கு மிரட்டல் போகுது. போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க, கட்சிக்காரங்க போய் மிரட்டுறாங்க, நீங்க கேஸ் வாபஸ் வாங்கிக்கிங்க. அப்படி இருக்கும்போது ஒரு பயத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ரொம்ப பின்பற்ற மக்கள், அவங்க சமுதாயத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ற மக்கள். அப்படி இருக்கும்போது குழந்தைங்க படிக்க வைக்கணும், கல்விதான் ரொம்ப முக்கியம் நான் சொல்லி குழந்தை படிக்க வைக்கும் போது பெண் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயத்தை நடக்கும்போது நிச்சயமாக அவங்க முன் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க. நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துருமா நான் ஒரு பயப்படுறாங்க. ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த 2 குழந்தைங்களுடைய வீட்டுல இருந்து என்ன கான்டாக்ட் பண்ணி உங்களால ஏதாவது பண்ண முடியுமா என்கிட்ட கேட்டிருக்காங்க. சோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இப்ப தற்போது 18 வயசு ஆயிடுச்சு. மகளிர் ஆணையம் அந்த கேஸ் வந்து ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு தடவை போலீஸ் ஒரு கேஸ் எடுத்துட்டுச்சுன்னா அப்புறம் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிடுச்சுன்னா கமிஷன் உள்ள நுழைய முடியாது. we have certain rules, அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். கேஸ் எடுக்கலன்னா ஆணையம் வந்து முன்னாடி வந்து we have to take it forward and we have to tell the police நீங்க அந்த கேஸ் எடுத்துக்கணும். அது மாதிரி நிறுவனங்கள்லயும் அரசு நிறுவனங்களா இருக்கட்டும் தனியார் நிறுவனங்களா இருக்கட்டும் ஆபீஸ் லெவல்ல வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நிறைய கேசஸ் வருது எங்களுக்கு. அந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் நிறைய வருது. அது எல்லாமே நாங்க வந்து சால்வ் பண்ணிட்டு தான் வரோம். வேற ஏதாவது? நேற்று கோயில் கிளீன் பண்ணும்போது மாநில தலைவர் அண்ணாமலை வந்துட்டு அந்த பொண்ணு மேல வந்து பதிவு பண்ணலாம் பிஜேபி வந்து கைது எடுத்துக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா மதியானம் 12 மணிக்கு மேல அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால பிஜேபி கண்டு தமிழகத்தில் பயந்துக்கிட்டாங்க. கண்டிப்பா பயம் இருக்குல்ல. இன்னைக்கு பாஜக ஒரு காலத்துல பாஜக சொல்லும் போது நீங்க யாருமே முன்னாடி வரமாட்டீங்க. இன்னைக்கு பாஜக ஃபர்ஸ்ட் பேஜ் நியூஸா இருக்கு. சோ பாஜக அந்த அளவுக்கு தமிழகத்துல வளர்ந்துருக்கு. இன்னைக்கு ஒப்போசிஷன் யாருன்னா பாஜகனா அப்படி நீங்க பாக்குறீங்க. சோ இன்னைக்கு வந்து பாஜக அந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நீங்க ஒரு பட்டியல் எடுக்கும் போது யார் எந்த தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கும்போது அதுல பாஜக பேர் இருக்குல்ல. பல இடத்துல பாஜக வந்து ஈக்குவலா இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் we have grown. ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து பாஜக இருக்கு. சோ பாஜக சொல்லும் போது அதுவும் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்லும் போது ஒரு சின்ன பயம் எல்லாருக்கும் இருக்கு. ஐயையோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னத்தான் வெடிக்க போறாரு, என்னத்தான் சொல்ல போறாரு. சோ அந்த பயம் இருக்கு. அந்த பயம் நல்லது. அதிமுகவுடைய தோல்விக்கு காரணம் பிஜேபி தான். பிஜேபியோட அலைன்ஸ் வச்சனால தான் வந்து அலைன்ஸ் விஷயத்துல நான் எதுவுமே பேச முடியாது. அது வந்து டெல்லியில இருந்து பேசுவாங்க, இல்லனா எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பிஜேபி இருக்குன்னு சொல்றீங்க. இரண்டாவது கட்சி அதை நாங்க சொல்லிக்கிறோம். அது எங்களுக்கு பெருமையா இருக்கு அதை சொல்லிக்கிறதுக்கு. என்ன சொல்றாங்கன்னா பிஜேபியோட அதான் சொல்றேன், அவங்கள பத்தி என்னால பேச முடியாது. அந்த பொசிஷன்ல நான் இல்ல. நான் கட்சி சார்பாக அவ்வளவு விஷயங்கள் பேச முடியாது. அது டெல்லியில இருந்து பேசுவாங்க, இல்லனா மாநில தலைவர் பேசுவாரு. சரிங்க, அதுக்கு ஒன்னும் நினைக்கல. தேர்தல்ல போட்டியிட வாய்ப்பு இருக்கா? நீங்க கண்டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு? ஐயோ, இது ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எனக்கு இது வந்துட்டு தான் இருக்கும். தேர்தல் பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி தலைவர்
நட்டாஜியும் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் என்னோட முடிவா இருக்கும். விருப்பமனு கொடுத்தா தானே உங்களுக்கு எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஒரே விருப்பம் 2024 ஒரு மிகப்பெரிய வெற்றி பாஜகவுக்கு காத்துட்டு இருக்கு. அதுக்காக எங்களால எந்த அளவுக்கு உழைக்க முடியும். பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வருவாரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதான் நாங்க சொல்றோமே, அப்கி பார் 400 பார், 400 தாண்டி பாஜக இருக்கும். அதுக்காக எந்த அளவுக்கு உழைக்கணும், என்னால வேலை செய்யணும், அதுதான் செய்வோம். யார் எங்க போட்டியிடணும் அது மேலிடத்துல முடிவு பண்ணுவாங்க. சோ அதுல எங்களுடைய விருப்பம் இருக்கா இல்லையா அது வந்து டோட்டலி செகண்டரியா இருக்கு, அது முக்கியத்துவம் கிடையாது. தேங்க்யூ.